இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சு. சீமானை கண்டித்து தந்தை பெரியார் கழகத்தினர் போராட்டம். நாம் தமிழர் கொடிகளை பிடுங்கி எறிந்ததால் பரபரப்பு. போலீசாருடன் மோதலில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர். கொடியை பிடுங்கி எறிந்த தந்தை பெரியார் கழகத்தினருக்கு எதிர்ப்பு. திராவிடத்தையும் திராவிடத்திற்கு ஆதரவாளர்களை எதிர்ப்பதே எனது கொள்கை. நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஆவேசம். பெரியார் குறித்து சர்ச்சை கருத்தை தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து அவரது புகைப்படத்தை செருப்பு மற்றும் துடைப்பத்தால் அடித்தும் நாம் தமிழர் கட்சி கொடிகளை பிடுங்கி எறிந்தும் திராவிடர் விடுதலை கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே திராவிடர் விடுதலை கழகத்தினரை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசாருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு. தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து தமிழகம் முழுவதும் பெரியார் அமைப்புகள் திராவிட விடுதலை கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் இன்று நடைபெறுகிறது. சீமானை கண்டித்து புதுச்சேரி திராவிட விடுதலை கழகத்தினர் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை முற்றுகையிட்டு சீமானிடம் சர்ச்சை கருத்துக்களை ஆதாரத்தை கேட்டு போராட ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். இதனால் நாம் தமிழர் கட்சியின் நிகழ்ச்சி நடைபெறும் தனியார் திருமண நிலையத்திற்கு போலீசார் பாதுகாப்பை அதிகப்படுத்தினர். மேலும் நிகழ்ச்சி நடைபெறும் திருமண நிலையத்தில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் தடுப்புகள் அமைத்து திராவிட விடுதலை கழகத்தை யாரும் உள்ளே செல்லாதவாறு தடுப்புகளை அமைத்தனர். இதனையடுத்து 100க்கும் மேற்பட்ட திராவிட விடுதலை கழகத்தினர் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகே சீமானை கண்டித்து அவருடைய புகைப்படத்தை செருப்பால் அடித்தும் துடைப்பத்தால் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாலை ஓரத்தில் கட்டப்பட்டிருந்த நாம் தமிழர் கட்சி கொடிகளை பிடுங்கி எறிந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். இந்த நிலையில் கொடிகளை பிடுங்கி எறிந்த திராவிட விடுதலை கழகத்தினரை கண்டித்து நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் இருந்து நாம் தமிழர் கட்சியின் திராவிட விடுதலை கழகத்தினரும் வாக்குவாதத்திலும் ஈடுபடுவதற்காக ஓடிவந்தனர். அப்போது அவர்களை போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்ததால் நாம் தமிழர் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாகவே காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தந்தை பெரியார் விடுதலை கழகத்தினரை கைது செய்த போலீசார் நாம் தமிழர் கட்சியினை சமாதானப்படுத்தி நிகழ்ச்சிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினர். நாம் தமிழர் கட்சி திராவிடர் விடுதலை கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாகவே காணப்பட்டது. தலைவா கொடி எடுக்கு தலைவா. திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் திராவிடத்திற்கு ஆதரவாக பேசுபவர்களை எதிர்ப்பதுதான் சீமானுடைய கொள்கை என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பெரியார் குறித்து பேசியதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் அவர்களே வைத்துக்கொண்டு என்னிடம் கேட்டால் எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பிய அவர், காபா அரவாணன் உள்ளிட்ட பல்வேறு எழுத்தாளர்கள் இதுகுறித்து எழுதியிருக்கிறார்கள். அனைத்து ஆதாரங்களையும் முடக்கி வைத்துக் கொண்டு தன்னிடம் கேட்டால் என்ன நியாயம் என்றும் தெரிவித்தார். மேலும் நம்மில் கீழானவர்கள் என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் யார் எனவும், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் என்று சொல்கிறார்கள். தமிழர்கள் என்று பேசுவது எந்த இனத்திற்கு எதிரி என்றார்.
உலகத்தில் உள்ள அனைத்து இடத்திற்கும் கலை இலக்கிய பண்பாடு கொடுத்து அடையாளப்படுத்தியது மொழிதான் என்று குறிப்பிட்ட சீமான், பெண்ணினத்தை பற்றி பெரியார் போன்ற பல தலைவர்கள் பேசி இருக்கிறார்கள், ஆனால் பெரியார்தான் என்பதைத்தான் நான் எதிர்க்கிறேன் என்றார். மேலும் கடந்த 2008ஆம் ஆண்டு வரை திருட்டு கூட்டத்தில் ஒருவனாகத்தான் இருந்ததாகவும், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை சந்தித்த பிறகுதான் கொள்கைகளை மாற்றிக்கொண்டதாகவும் சீமான் விளக்கம் அளித்தார். சீமானுடைய கொள்கை என்பது திராவிடத்தில ஆதரவாக பேசுபவர்களையும் எதிர்ப்பதுதான் என்றார். மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க துப்பில்லாத அரசிற்கு மாநில வளர்ச்சி பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது என்று கூறிய அவர், பெரியார் குறித்து கருத்து தெரிவித்த தனக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் ஏன் டங்ஸ்டன் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். தனக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்கள் தன்னை நோக்கி எரிகின்ற செருப்பு 7 அல்லது 8 சைஸ் செருப்பாக இருக்க வேண்டும் என்றும், இதேபோல் முட்டை என்பதும் நாட்டுக்கோழி முட்டையாக வீச வேண்டும் எனவும் சீமானுக்கு எதிரான போராட்டம் குறித்து விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசப்போவதாகவும் சீமான் தெரிவித்தார். எழுத்துக்களை எல்லாம் நீங்கள் அரசுடைமையாக்கிறீங்க. ஏன் பெரியார் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரியாருடைய எழுத்துக்களை நீங்கள் ஏன் பொது உடைமையாக்கி அரசு சொத்தாக்கணும்? எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசுடைமையாக்கி அந்த புத்தகங்களை விரித்து வைங்க. நான் ஒரு வெங்காயத்தை உரித்து வைக்கிறேன், ரெண்டும் ஒன்று தான் தெரிஞ்சிருக்கும். எல்லா ஆதாரங்களையும் நீங்கள் முடக்கி வச்சுட்டு என்கிட்ட ஆதாரம் கேட்டிங்கன்னா, முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு சாலைகளை 70 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜெகதாம்பாள் தோட்டம் தெரு, சொக்கநாத படையாட்சி வீதி, அப்பாவு நாயக்கர் வீதி மற்றும் வாரக்கர் வீதிகளுக்கு சுமார் 70 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் திரு சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் திரு ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள 16,000 குடும்பங்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்புகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் தனது சொந்த செலவில் தொகுதி மக்களுக்கு கரும்பு மற்றும் பொங்கல் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தேங்காய்தீட்டு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் தொகுதி மக்களுக்கு கரும்பு பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச கரும்பு மற்றும் பச்சரிசி, வெல்லம், பச்சை பருப்பு, சர்க்கரை, முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பினை வழங்கி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள சுமார் 16,000 குடும்பங்களுக்கு வீடு வீடாக சென்று கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். உடன் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உடன் இருந்தனர். தொடர்ந்து தொகுதி முழுவதும் அனைத்து வீடுகளுக்கும் கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் தொகுதி செயலாளர் ராஜா, அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஜிவா மற்றும் வார்டு செயலாளர்கள் ரமேஷ், ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேசிய அளவிலான கராத்தே மற்றும் கிக் பாக்ஸிங் போட்டி கல்கத்தா மாநிலத்தில் நடைபெற்ற போட்டியில் அசோக் கிக் பாக்ஸிங் மற்றும் கராத்தே அசோசியேஷனில் சிறப்பான முறையில் பயிற்சி பெற்று வரும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கப் பதக்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்றனர். புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் மாலை மரியாதையுடன் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் மற்றும் முன்னாள் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் தலைமை தாங்கினார் மற்றும் புதுச்சேரி மாநில சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் மற்றும் முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி டாக்டர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு மாலை மரியாதையுடன் வரவேற்ற புதுச்சேரி மாநில கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் மரியாதைக்குரிய கலிய பெருமாள் மற்றும் லாஸ்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அன்சர் பாட்ஷா மற்றும் உதவி ஆய்வாளர் பூங்காவனம் மற்றும் ஸ்ரீராம் IAS அகாடமியின் நிறுவனர் டாக்டர் வெற்றிச்செல்வன், புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் வீரமங்கை வேலு நாச்சியார் அமைப்பின் நிறுவனர் மற்றும் முன்னாள் கலால் துறையின் ஆய்வாளர் உயர்திரு கலைவரதன், டாக்டர் பாவாடை கலிய பெருமாள் மற்றும் சித்ரா புகழேந்தி அவர்கள் மற்றும் தொழிலதிபர் லெனின், செயலாளர் மனோபாலன், ஜீவானந்தம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பு பயிற்சியாளர்கள் நந்தினி, ஷர்வின், கோபிநாத் மற்றும் மாணவ மாணவிகளை சிறப்பான முறையிலும் வழிநடத்தினர். மார்கழி மாத கிருத்திகையை முன்னிட்டு வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரத்தில் உள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அறுசுவை விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாத கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை தோறும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக உபயதாரர் வில்லியனூர் அருண் பேக்கரி அருண் குடும்பத்தினர்கள் தொடர்ந்து 10வது வருடமாக அருண் தேவி தேவநாதன் மாதவன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் தொடர்ந்து 10 வருடமாக அறுசுவை விருந்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக முருகப்பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், தேன், விபூதி, மஞ்சள், அபிஷேகத்தூள், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமானுக்கு தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாலை முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகாதீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் வில்லியனூர் அருண் பேக்கரி குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு GNS அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பஹரத்தூர், சேத்தூர், செல்லூர், கருக்கங்குடி, அத்திப்படுகை, அரகநாதர், செருமாவிளங்கை, கீழ்தென்னங்குடி, சுரக்குடி உள்ளிட்ட 25 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 15,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு GNS அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் சார்பில் பொங்கல் பரிசாக அரிசி, சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. நெடுங்காடு சித்ரா மஹால் திருமண மண்டபத்தில் பொங்கல் சிறப்பு பொருட்கள் பேக்கிங் செய்யப்பட்டு டாடா AC வாகனங்கள் மூலம் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள 25 கிராமங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் பொங்கல் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வீடு வீடாக சென்று மக்களுக்கு வழங்கினர். GNS அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் சார்பில் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொண்ட மக்கள் GNS அறக்கட்டளை நிறுவனர் GNS ராஜசேகரனுக்கு நன்றி தெரிவித்தனர். திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் பிறந்த நாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் பிறந்தநாள் விழா முத்தியால்பேட்டை கலைஞர் நூலக அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் பலர் பிரபாகரனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு தள்ளுவண்டி உள்ளிட்ட பொருட்கள் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு தரிசனம் செய்த பிரபாகர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். அடியில்
என்ன வச்சு போடாது. புதுச்சேரி மாநில அமமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வருகையை முன்னிட்டு புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அமமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாளை முன்னிட்டு விழாவில் கலந்து கொள்ள புதுச்சேரிக்கு வருகை புரியும் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது சம்பந்தமாக புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு அவைத் தலைவர் ரகுபதி தலைமை தாங்கினார். மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் எஸ்.டி. சேகர், கிழக்கு மாநில செயலாளர் முருகன் ஆகியோர் ஏற்பாட்டில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜன், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது மற்றும் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துவது சம்பந்தமாக தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்திற்கு அமைப்பு செயலாளர் யூசி ஆறுமுகம், இணைச் செயலாளர் காமாட்சி, லாவண்யா, மாநில பொருளாளர் கணேசன், மாநில துணைச் செயலாளர்கள் முனியன், கலைவாணி, தொகுதிச் செயலாளர்கள் செந்தில், ராமச்சந்திரன், தமிழ்ச்செல்வன், களியமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வு. பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சு. சீமானை கண்டித்து தந்தை பெரியார் கழகத்தினர் போராட்டம். நாம் தமிழர் கொடிகளை பிடுங்கி எறிந்ததால் பரபரப்பு. போலீசாருடன் மோதலில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர். கொடியை பிடுங்கி எறிந்த தந்தை பெரியார் கழகத்தினருக்கு எதிர்ப்பு. திராவிடத்தையும் திராவிடத்திற்கு ஆதரவாளர்களை எதிர்ப்பதே எனது கொள்கை. நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஆவேசம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.